ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் நடந்த சிவராத்திரி பூஜை, மகா சிவராத்திரி பூஜை மற்றும் பிரதோஷ கால பூஜைகளை தான் ஒரு விலாகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காப்பு கட்டுதல் விழா. அன்றைக்கி பிரதோஷ நாட்களில் பார்த்திங்கன்னா கோவிலில் காப்பு கட்டுதல்ங்கிறது பார்த்திங்கன்னா சிவராத்திரி காலையில் பார்த்திங்கன்னா முருகன் கோவில்லேருந்து நம்ம சிவன் கோவிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க காப்பு கட்டுவாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே அதற்கான காப்பு கட்டுதல் தான் பார்த்திங்கன்னா பிரதோஷ நாட்களில் இன்றைக்கி நடைபெற்றுச்சு. காப்பு கட்டுறவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா கலச நீர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் பார்த்திங்கன்னா ஒரு கலச நீர் எடுத்திருந்தேன். ஆனால் நான் பால் குடம் எடுக்கலை. இந்த மாதிரி நம்ம எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்குன்னு முருகன் கோவில் இந்த சிவன் கோவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோவில் முருகன் கோவிலிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. சிவனுக்கு காலை நேரத்தில் அபிஷேகம், முதல் அபிஷேகம் பார்த்திங்கன்னா முருகன் கோவிலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த பால் அபிஷேகமாக தான் இருக்கும். பால்குட அபிஷேகம் தான். காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுவாங்க. அம்மா நாங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தோம் சனிக்கிழமை இல்லைங்களா. அதனால் காப்பு கட்ட முடியலை. காப்பு கட்டாதவங்க அந்த நாட்களில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கலச நீரை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறை கோவில் பிரகாரத்தை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க அப்படி அவங்க தான் அந்த கலச நீர் சுமந்து வந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஊர் சிவன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எந்த ஒரு விஷயம் நம்ம வேண்டினாலும் நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப அருள்மிக்கவர். நீங்களும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த சிவன்கிட்ட நீங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க, தீர்த்து வைப்பாங்க. எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் பிரச்சனைகளை முடிச்சு வைப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லா பூஜைகளும் முடிஞ்சிட்டு இரவு ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு காப்பு கட்டுறதுக்கு. ஐயர் பார்த்திங்கன்னா காப்பு கட்டி விட்டாங்க எல்லாருக்குமே. உங்கள் ஊரில் எப்படி மகா சிவராத்திரி பூஜையெல்லாம் கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க. எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் காப்பு கட்டி பால் குடம் எடுத்து முதல் அபிஷேகமாக சிவபெருமானுக்கு பண்ணுவோம். எங்கள் ஊர் சிவன் இவர் தான். எந்த ஒரு சிக்கல்களையுமே தீர்த்து வைப்பவர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்றைய நாள் காலையில் பார்த்திங்கன்னா அம்மா நேரத்தோடய முழிச்சு எல்லா வேலையுமே பார்த்து வச்சுட்டு பால் குடம் எடுக்க போயிட்டாங்க. போகும்போது என்கிட்ட சொல்லிட்டாங்க, அம்மா நான் எல்லா வேலையுமே பார்த்து வச்சுட்டேன், நீ வர்றவங்களுக்கு மஞ்சள் தண்ணீர் மட்டும் காலில் ஊற்ற எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா. நான் பார்த்திங்கன்னா காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா 3 குடத்துல செப்பு குடம் எடுத்து அதில் மஞ்சள் வேப்பிலை கலந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை தண்ணி, சுத்தமான தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன்.
அவங்க வந்து எல்லாருமே பால் குடம் எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா டைம் எப்படியும் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு சூட்டோடு தான் வந்தாங்க. நம்ம வந்து அந்த மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனசு ரொம்ப ஒரு சந்தோஷப்படும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கால் பாதமானது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் குடம், காவடிகள்லாம் எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம வந்து மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றணும். அவங்களுடைய கால் பாதம் வந்து குளிர்ற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிருன்னு சொல்லுவாங்க. யார் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி பால் குடங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது மஞ்சள் தண்ணி ஊற்றுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். இது இரவு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்துட்டோம் கோவிலுக்கு. கூட்டம் சரியான கூட்டம். எல்லாமே வந்து கணபதி ஹோமம் வளர்க்கும் போதே வந்துட்டாங்க போல். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் வந்து வளர்த்துருவாங்க. கோவிலை பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா? சிவபெருமான் பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தோடு ரொம்ப அழகாக வந்து காட்சி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கூட்டம் வந்ததுனால நாங்கள் வெளியில் தான் நின்று தரிசனம் பண்ணினோம். கூட்டம் குறைஞ்சது பிறகு உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு. அதன் பிறகு தரிசனம்லாம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போய் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார ஆரம்பித்தாச்சு. பெண்கள் கூட்டம் தான் வந்து ரொம்ப இருந்ததுன்னு சொல்லலாம் அன்னைக்கு. பெண்களுமே பார்த்திங்கன்னா இரவு முழுதுமே கண் விழித்து அந்த சிவமந்திரங்கள் எல்லா பாடல்களுமே பாடிட்டு இருந்தோம். முதல் கால பூஜை முடிஞ்சு இது வந்து தீப ஆராதனை வந்து காமிச்சாங்க சிவபெருமானுக்கு. அதையும் வந்து எல்லாருமே உட்காந்து தான் தரிசனம் பண்ணணும். யாருமே நிற்கலை. எல்லாருமே உட்காந்து பொறுமையாக அழகாக வந்து அன்றைக்கி சிவனை வந்து தரிசனம் பண்ணணும். இது 2ஆம் காலை வந்து அலங்காரமாக பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரத்தில் தான் வந்து சிவபெருமான் அழகாக காட்சி கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 கால பூஜை முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கால பூஜைக்குமே வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து 2ஆவது கால பூஜைக்கு வந்து கொடுத்த பிரசாதங்கள் தான் இது. ஒவ்வொரு கால பூஜைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரசாதங்கள் வழங்கினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 கால பூஜைகளும் முடிந்த பிறகு 3ஆம் கால பூஜை இடைவெளியில் பார்த்திங்கன்னா சிவன் வந்து சிவபெருமான் ஆடல், உற்சவ ஆடல் வந்து ஒரு நாடகம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நந்தி பெருமான் வந்து சிவபெருமானை வழிபடுற மாதிரியான ஒரு நாடகம் தான் அது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் கால பூஜையை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க. பக்தர்கள் வந்து தூங்காமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பக்தி பாடங்களையும் வந்து ஒரு திரையை வந்து போட்டு அதில் வந்து ஓட விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அது பாப்பாவுக்கு, தம்பிக்கு 2 பேருக்குமே ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த பிரசாதத்தை. கோவில் பிரசாதம் மட்டும் அது ஒரு தனி டேஸ்ட்டை தான் கொடுக்கும். அது கோவில் பிரசாதம் வந்து சாப்பிட யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள்.
அதன் பிறகு பார்த்திங்கன்னா 3ஆம் கால பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சொர்ண அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அவ்வளோ ஒரு அழகாக காட்சி கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நாணயங்களை வந்து வாங்கி அதை வந்து சிவபெருமான் மேலே வந்து சொர்ண அலங்கார பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம கையில் எவ்வளவு கிடைக்குதோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். சிவபெருமான் மேலே வந்து சந்தனம் பூசி அதன் மேலே நாணயங்களை வந்து வைத்து அந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுச்சிது. அந்த தீபாராதனையோடு அந்த சொர்ண அலங்காரத்தை வந்து சிவபெருமானை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீரணும், சந்தோஷமான வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த சிவபெருமானுக்கிட்ட வந்து வேண்டுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் கால பூஜை வந்து சந்தன காப்பு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வந்து அழகாக இருந்தார் சிவபெருமான். அந்த 4 கால பூஜையிலுமே பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம், அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம், சொர்ண அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து விடிய விடிய முழிச்சிருந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து தரிசித்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா காலையில் வந்து காப்பு கலட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. காப்பு கழட்டிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.